நேர்களை வணக்கம். நான் குமார் சொல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இல புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசுவோம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க சார். என்டிஏ கூட்டணி பலமாக உருவாகிவிட்டது. டிடிவி தினகரன் மற்ற கட்சிகள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஓபிஎஸும் மறுபடியும் போய் என்டிஏ கூட்டணியிலேயே இணைய போவதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. திமுக பதட்டத்துல இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கு. அதுக்கு எப்படி பதட்டம் வரும், என்ன வரும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் அங்க கூட்டணிகள் புதுசா கட்சியை கூட்டு வச்சுட்டு இல்ல, ஏற்கனவே ஒன்னா இருந்ததெல்லாம் உடஞ்சி போய் தனித்தனியா கிடந்தது. அதையெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு நாங்க இவரை சேர்த்துக்கிட்டோம், அவரை சேர்த்துக்கிட்டோம், கூட்டணியை சேர்த்துக்கிட்டோம். அதை நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க தவிர அதனால எந்த பதட்டத்துக்கும் ஒண்ணுமே முடியாது. ஆனா அவர்களுக்கு தான் யார் இதெல்லாம் ஒன்னா சேர்க்கணும்னு அவங்களுக்கு தான் அந்த பதட்டம்லாம். திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை இது பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்றைக்கு ஒரு லெட்டர் பேர்டு கட்சி வந்தா அதையும் இழுத்து போச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கூட்டணியாக நம்ம பெருமையாக சொல்லவும் முடியாது, நாட்டு மக்களும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது நம்ம தெளிவாக சொல்லலாம். இல்ல, இன்னொரு பக்கம் விஜய் அச்சுறுத்துகிறாரா? விசில் சின்னத்தை வாங்கி விட்டார், தமிழ்நாடு ஃபுல்லா இனி விசில் தான் பறக்கும்ன்றாங்க. விஜய் பக்கமா இருந்தும் அச்சுறுத்தணும் இல்லையா? அதெல்லாம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். முழுமையாக இப்ப விசில் கிடைச்சிடுச்சுன்னு இந்த விசில் கிடைச்சதை பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பெருமையோட அவங்க தேர்தலை பார்க்கட்டும், அப்புறம் அடுத்த தேர்தலை பார்க்க வரட்டும், அதுக்கப்புறம் வரட்டும். ஏன்னா முதல்ல விசில் சின்னத்தை சட்டப்படியாக தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று வாங்குற கதைக்கு அப்புறம் போகட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, இப்ப விஜய் கட்சி நிற்கிறதுனா விசில் சின்னம் ரைட்டு. இன்றைக்கு இருக்கிற சட்டப்படி என்ன தெரியுமில்ல, விஜய் கட்சி நிற்காமல் இருக்கிற ஒரு இடத்துல யார் வேண்டும் என்றாலும் விசில் சின்னத்துல நிக்கலாம். அவங்களுக்கு அந்த சின்னம் கொடுப்பாங்க. அது ஒரு சுயேட்சை சின்னம். இன்னைக்கு பெரும்பான்மையாக அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதனால கொடுத்துருக்கிறாங்களே தவிர இந்த வர தேர்தலையே கூட விஜய் கட்சி எங்கேயாவது நிக்கலன்னா நிக்காத இடத்துல நிக்கிறவங்க யார் கேட்டாலும் விசில் உண்டு. இன்னும் அந்த விசிலு நீ இன்னும் முழுமையா வாங்கலன்றதுக்காக சொல்ல வந்தேன். இன்னொன்னு, அந்த ரசிகர்களையும் மற்றவர்களையும் இவ்வளவு இதா சாதாரணமா இடம் போடக்கூடாது இப்ப. ஏன்னா தேர்தல்ல ஓட்டு வாக்கு அப்படின்னு வரும்பொழுது இருக்கிற நம்ம தமிழ்நாட்டினுடைய விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாளைக்கு திமுக ஆட்சி வந்தாதான், இந்த கூட்டணி வந்தாதான் எதிர்க்க முடியும் என்பதுல இளைஞர்கள் தெளிவாக எல்லா இடத்துலயும் இருக்காங்க, மாணவர்களும் மாணவிகள் உட்பட. ஆக இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் நடக்கும் பொழுது விஜய்க்கு அவருடைய ஆட்டம் பாட்டத்தை பார்த்துட்டு கூடுற கூட்டங்கள் இருந்திருக்கலாமே தவிர, நீங்க சொன்ன அந்த பதட்டம் இருக்குல்ல, ஒரு வார்த்தை பதட்டம் இல்லையா, ஒரு கஷ்டம் இல்லையான்னு நீங்க வேணா பாருங்க. இப்ப எப்ப வேணாலும் பாருங்க, விஜயினுடைய ப்ரோக்ராம்னா என்ன? அவர் வெளியில வர்றார், அவர் ஒரு இடத்துக்கு போறார், அதை காட்டுறாங்க. பிளைட்ல ஏறார், அதை காட்டுவாங்க. இப்படி காட்டுவாங்க. அப்படி ஒரு இடத்துல கூட ஒரு உற்சாகமா, முகத்துல ஒரு கலையாக, ஒரு சிரிப்பாக இருக்கவே இல்லை. பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் இன்னும் சோகமாக, சாவு வீட்டுக்கு போற மாதிரி, சோக பாட்டு பாடின்னு போற மாதிரியே இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கிறாருன்னா உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற பதட்டம். அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம நீ பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு மக்களோடு இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன தனி விமானம், இதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம் இல்லையா? ஒரு தனி விமானத்துல போகணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? எத்தனை கோடி அவரு காசு சார், அவர் காசு அவரு போறாரு. அதுதான் சொல்றேன், ஒரு தலைவனாக வரக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அவர் எடுத்த உடனே காட்டுறாரு. ஒரு தனி விமானத்துல போறது, மக்களை பாக்குறதுல, இங்க போறதில்ல, அங்க போறதில்ல. சாவு வீட்டுக்கு போகாம, எல்லாரும் சாவு வீட்டுக்கு போய் தான் துக்கம் விசாரிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்கள தான் வீட்டுக்கு அடிச்சு பணம் கொடுக்குறேன், போறேன் வரேன்னு பார்த்தவர் நம்ம நடிகர் விஜய் தான். அவருடைய பாணி போல் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ சம்பவம் நடக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? யாராக இருந்தாலும், ஒரு பெரிய தலைவர்களாக யார் இருந்தாலும் உடனே கீழே குதிச்சு இல்ல ஓடி அந்த விழுந்தவங்களை தூக்குறதுக்கோ உதவி செஞ்சு அந்த மக்களோடு மக்களாக போய் உக்காந்து ஒரு போராட்டம் மாதிரி செஞ்சு பேட்டி கொடுத்து திரட்டுவாங்க. ஆனால் திரும்பி கூட பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓடியாந்து 3 நாட்களுக்கு மக்களையே சந்திக்காம பதுங்கி போயிட்டு அதுக்கப்புறம் அவரு
பேச வர்றாருன்னா நம்ம அது அவருடைய பாணி. அது நம்ம என்ன சொல்றோம், சினிமாவுல ஒரு கேரக்டருக்கும் ஒரு பாணி இருக்கிற மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணி இருக்குது. ஆனால் அந்த பாணி பொது வாழ்க்கைக்கு, பொதுவில் ஈடுபடுகிற சமூக நல மக்களுக்கு தேவையான நிலையில உதவி செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட குணநலத்தோடு இருக்கக்கூடாது. திருத்திக்கணும்னு சொல்றோம், திருந்திக்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர, விசில் சின்னத்தையும் இன்னும் முழுமையாக பெறலன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்திலேயும் இன்னும் பல மாற்றங்கள் செய்யணும். முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம் டயலாக் பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தமிழ்நாட்டு மக்கள் அதையும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. எதுக்காக இதை குறிப்பிடறேன்னா, இவர்கள் பின்னால் இருந்து இயக்குவது யாருன்னு இன்னும் நமக்கு தெரியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. அப்படின்னா என்ன? சமூக நீதி கொள்கை இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, பெண் உரிமை இருக்கக்கூடாது, அனைவருக்கும் அனைத்துன்றது இருக்காது, கல்வி நிலையங்கள்ல சமஸ்கிருதத்தை வைக்கணும், பகவத்கீதை பாடத்தை வைக்கணும், சயின்ஸ் பாடத்தை எடுக்கணும். இவ்வளவும் அதுக்குள்ள படைந்து இருக்கு. அதுதான் பிஜேபியினுடைய புத்தி. அந்த பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிற நிலையில நாம இருக்கும் பொழுது விஜய் திமுகவை தோற்கடிக்க பயன்படுத்தப்படுகிறாரா அப்படின்ற கேள்வியும் அரசியல் ரீதியில நிறைய இடத்துல இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் விழுந்துருது, எல்லா மக்களும் போடுறாங்க, சைவர்கள், வைணவர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் என்று சமயத்தை அப்பாற்பட்டு பொது நோக்கில் இருக்கிறவர்கள் எல்லா மக்களும் திராவிட தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் போடுறாங்க. ஆனாலும் கூட அதையும் ஏதாவது மாற்ற முடியுமா, உடைக்க முடியுமான்னு விஜயை பயன்படுத்துகிறார்களோ என்ற ஒரு ஐயம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக சொல்றேன். இன்னொரு விஷயம், திமுகவை வீழ்த்தக்கூடிய எதிர்க்கக்கூடிய தகுதி, வீழ்த்தக்கூடிய ஒற்றை நபராக விஜய் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றவங்களுக்கு அனுபவம் கிடையாது, அரசியல் நிலையும் புரியாது. இன்னும் இந்த ஒரு தேர்தலுக்கு இந்த மாதிரி சில நேரத்துல சில பேர் வருவாங்க. ஒரு தேர்தலுக்கு முன்னால் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னேரத்துல இதே மாதிரி ஒரே குழப்பமும் ஒரே கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். இப்ப கொள்கை ரீதியாக ஒரு அடிப்படையில மத சார்பற்ற கூட்டணி, மத நல்லிணக்க கூட்டணி, நாங்கள் இந்த கருத்தை வைத்திருக்கிறோம் அப்படின்ற கருத்தாளர்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கும் போது பிரிவாக தனித்தனியாக இருந்துகிட்டு இப்ப இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பேசிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவைகள் எல்லாமே அனுபவம் இல்லாததனுடைய ஒரு கருத்தா இருக்கும், இல்ல தெரிந்தே வேணும்னு சொல்றதாக கூட இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியாமல் சொல்லிட்டா கூட ஓகே, அது அவங்களுக்கு அனுபவம் இல்லை, இன்னும் விஷயம் புரியலன்னு சொல்லலாம். தெரிஞ்சே ஒருத்தர் சொன்னாருன்னா அது தப்பு, கண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்றது நிலைப்பாடு. எதிர்கட்சிகள் இப்படி இருக்கிறப்ப ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம், என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், இப்படி எல்லாம் எதிர்க்கிறப்ப திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இலகுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பு மிக 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 இலகுவாக, உங்க வார்த்தையில சொல்றேன், இலகுவாக மிகவும் சிறப்பாக மக்களுடைய வரவேற்போடு இருக்கிறது என்பதை நாங்கள்லாம் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரவங்க, ஒரு தொகுதியாகவும் சுற்றுப்பயணம் செய்துட்டு வர்றதுல நான் ஒரு ஆளு. அப்படி பார்க்கின்ற பொழுதும் ஏற்கனவே திமுகவிற்கு வாக்களிக்காமல் இருந்தவர்கள் கூட இந்த தேர்தலில் நாங்க தளபதி பேரை சொல்லி, எங்களுடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார். ஆக பெரிய சாதனையாக மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளும், குழந்தைகளுக்கான கல்வி நலத்திட்ட உதவிகளும், மாணவர்களுக்கும் இதற்கு முன்பு 1000 அரசியல் பேசுறவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு அது தெரியல. ஏன் தெரியல? யார் ஒண்ணு செய்ய வேணாம்னு சொன்னது? உனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை எதிர்த்து பேசுறதுல வேகமா எடப்பாடிலாம் பேசலாம். ஆனா நாம என்ன சொல்றோம், ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிறு தகுதி கூட உங்களுக்கு இல்லைன்றது என்ன காட்டுறீங்க? அறிவு பூர்வமான பெரிய அறிவாளி நம்ம சொல்ல அவசியம் இல்லை. ஓரளவுக்காவது காமன் சென்ஸோட நீங்க செயல்பட்டு இருக்கணும் இல்லையா? ஆக உங்க காமன் சென்ஸ் எதுக்கு பயன்படுத்துறீங்க? தூத்துக்குடியினுடைய அந்த ஆலையில துப்பாக்கி சூடு நடக்கும் போது 13 பேர் செத்து போகும்போது ஒரு முதலமைச்சர், எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்ப முதலமைச்சர் பதில் சொல்றாரு, அவர்கிட்ட கேட்கும் போது, என்னங்க துப்பாக்கி சூடு, நானே டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய உண்மையான தகுதியை தர சொன்னது எடப்பாடி. நீ எல்லாம் எதுக்கு ஒரு முதலமைச்சர்?
நீ ஒரு முதலமைச்சரா இருக்கிற மாநிலத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடக்கு, இத்தனை பேர் சாவாங்களா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அப்போ நீட்ட பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு காசை வாங்கி கொட்டி குவிச்சுக்கிட்டு, ஏன்னா இப்பயும் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா ஒரு விதத்துல பாராட்டணுங்க. என்ன பாராட்டணும்னா, நாங்க எங்க அம்மா வழியில் தான் இருப்போம். அது எவ்வளவு பெரிய உண்மை. அவங்க அம்மா வழி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட்டே தெளிவா சொல்லிடுச்சு. 100 கோடி ஃபைனும் 4 வருட சிறையும். மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததற்கு தண்டனை அளித்தது அவங்க அம்மா தான். முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க தான். இப்ப அது இருந்துகிட்டாலும் எல்லார் இடத்துலயும் சொல்றாரு, நாங்களும் எங்க அம்மா வழியில் தான் நடப்போம் அப்படின்னா ரைட்டு. உன்னை நீ இப்பயே வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம சொல்றோம், திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கிற நலத்திட்ட உதவிகள், இன்னும் செல்வேறு பணிகள், இந்த பணிகளின் காரணமாக மக்களிடம் நல்லா இருக்கு, சிறப்பான வரவேற்பு இருக்கு. நீங்க பாருங்க, மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறும். பிரதமர் மோடி அவர்கள் இங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் தேவைப்படுது, இங்க ஒரு இன்ஜின் தேவையில்ல, டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் தேவை. நாங்க வந்த பிறகு எங்க ஆட்சி காலத்துலதான் பல லட்சம் கோடி நிதி கொடுத்திருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு விஷயம் எப்படி பாக்கு? மிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காரு, அழகா எங்க தலைவர் சொன்னார், தமிழக முதல்வர் ஆளுநர் அண்ணன் தளபதி அழகாக சொன்னார், இனிமே அடிக்கடி வருவாரு, ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பறந்து பறந்து வருவாரு அப்படின்றதையும் சொன்னாரு. இந்த விஷயத்துல ஒண்ணு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய முதல்வரே அதை அழகா சொன்னார், டபுள் இன்ஜின்றது உங்க டப்பா இன்ஜின்லாம் இங்க ஓடாதுன்னாரு. ஏன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்னா, என்னுடைய சகோதரி மகளிர் அணி செயலாளராக இருக்கிற சகோதரி கனிமொழி கூட ரொம்ப அழகாக அதை பற்றி விளக்கமாக கூட பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா புரியணும், நீங்கள் எங்க இதில் என்னது தளபதி தளபதி டபுள் இன்ஜினை பற்றி சொல்லும்போது கனிமொழி சொன்னாங்க, உன்னுடைய மணிப்பூர் இன்ஜின், உன்னுடைய யூபி, உன்னுடைய குஜராத், உன்னுடைய மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற இடங்களில் நடைபெற்று கொண்டிருந்த மிகப்பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது உன்னுடைய டபுள் இன்ஜின் ஆட்சி. ஏன் நாங்க சொல்றோம்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய கால்குலேட்டர், அவங்களுடைய அமைப்பு அறிக்கையில, டிபார்ட்மெண்ட் ஆய்வறிக்கையில தமிழ்நாடு முதன்மையில், கல்வியில் முதன்மை, வேலை வாய்ப்புகளில் முதன்மை, பொருளாதார நிலையிலே 6.8% இப்ப முன்னை விட டபுள் ட்ரிபிள் உயர்ந்த நிலை, வேலை வாய்ப்பு எல்லாமே தமிழ்நாடு சிறந்த பெயரை பெற்று முன்னணியில இருக்கு. ஆனா டபுள் இன்ஜின் இவங்க சொல்றது எல்லாம் ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நாங்க டபுள் இன்ஜின் வரணும்னா, நீங்க டபுள் இன்ஜின் சொல்லிவிட்டு மாநிலத்தை முழுவதுமாகவே நசுக்கி நாசமாக்குகிற வேலையில் தான் இந்த டபுள் இன்ஜின் இருக்கு. அதனால்தான் இன்னும் மணிப்பூருக்கு அந்த நியாயங்களை, சட்டங்களை, பாதிக்கப்பட்ட மக்களை கூட போய் ஆறுதல் கூட மோடி சொல்லல, அமித்ஷாவும் போய் ஆறுதல் கூட சொல்லல. டபுள் இன்ஜின் ஆட்சியினுடைய லட்சணத்துக்கு அது ஒரு உதாரணம். அதனாலதான் எங்க தலைவர் அதை கடுமையாக கண்டித்தார், எதிர்த்தார். தேர்தல் பணிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, எப்படி சார் தெரியுது எத்தனை இடங்கள்ல திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? இப்ப நாம தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சு கரெக்டா, அதாவது இப்படிப்பட்ட பணிகள் இதுவரை எந்த கட்சியிலையும் எதுவுமே யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தேர்தல் பணி, மக்களை சந்தித்தது, ஒவ்வொரு நிலையிலையும் எல்லா வகையிலையும் நாம் செய்திருக்கிற சாதனைகளை எடுத்து அவர்களுக்கு சொல்வதில் இருந்து, அதை போல இளைஞர்களை, மாணவ மாணவிகள், அந்த சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் பல்வேறு வகையில அறிவுபூர்வ எடுத்து சொல்லி வைத்தல், எல்லா வகையிலையும் போது திமுகவிற்கு இந்த முறை, அதனால தளபதி அழகாக சொன்னார், இந்த முறை திமுகவிற்கும் மற்றவர்களுக்கும் போட்டி என்பது அல்ல, தமிழ்நாட்டிற்கும் மோடி கூட்டத்துக்கும் போட்டி. காரணம், அவர்கள் இங்க வந்தாலும் கூட தமிழ் தமிழ்னு பேசிட்டு, தமிழுக்கு 100 கோடி, வெறும் 24,000 பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 2,500 கோடி. இதான் தமிழ் காட்டுற அக்கறை. என்ன லட்சணத்துல இருக்கீங்கல்ல, அதை போல யூனிவர்சிட்டி மட்டும் உள்ள இடங்கள்ல கொண்டு வர்றது, இந்திய சமஸ்கிருதத்தையும் கொண்டு வருகின்ற முயற்சி வட மாநிலங்கள்ல இப்ப செஞ்சு பெரிய எதிர்ப்பு அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக எல்லா வகையிலேயுமே பிஜேபி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த செயல்கள் எதை பார்த்தாலும் தமிழகத்தை பொறுத்த முறையில் தடுத்து நிறுத்துகிற சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் கூட்டணி, இந்திய கூட்டணி
இன்னைக்கு இருக்கு. அதனுடைய நிலைப்பாட்டில் எல்லா இடங்களிலும் நல்ல ஃபீல்டு ஒர்க். இவங்கள மாதிரி மேடையில் ஏறிக்கிட்டு அப்படியே கதையை பேசிட்டு மட்டும் போய் கொண்டிருக்கிறது. எங்க தலைவர் அண்ணன் தளபதி நேற்று கூட பேசுகிறார். ஒரு நிமிடம் கூட அல்லும் பகலும் அயராமல், அதாவது இனிமே முடியாதுன்ற அளவுக்கு இயற்கையாக வருகிற தூக்கத்தை தவிர மற்ற நேரம் எல்லாத்திலையும் மக்கள் பணி ஆக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நாங்களும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிறோம். ஆக 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அது உறுதியான ஒன்று என்பது இன்றைக்கு இருக்கிற நிலையில் மிக தெளிவாக இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. ஓகே.